பேசுற முன்னாடி உள்ள வீடியோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோ காமிச்சு, சீமான் அவர்கள் பார்த்தீங்களா, திமுக எதிர்க்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ ஒண்ணு காமிக்கிறாரு. அதாவது அதுல வந்து நெறியாளர் வந்து என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல அத காமிக்கல. சீமான் பேசுற பதில மட்டும் தான் காமிச்சாரு. அதையுமே யாரோ திமுக காரவங்களோ, இல்ல டிவிகே காரவங்களோ வெட்டி போட்ட வீடியோ தான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. அதாவது அந்த வீடியோல அதுக்கு முன்னாடி நெறியாளர் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பிஜேபியும் திமுக வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யாரை எதிர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியிலேருந்து வர மூணாவதா வர பிஜேபி தான் வந்து ஃபர்ஸ்ட் எதிர்ப்பேன். இங்க திராவிடம் தமிழ் தேசியங்கிறது வந்து பங்காளி சண்டை மாதிரி, அண்ணன் தம்பி சண்டை மாதிரி. அதனால அந்த சண்டையை நாங்க இங்க போட்டுக்குவோம் ஒழிய, ஆனா மூணாவதா ஒருத்தன் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபி தான் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. இதை வந்து என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இவர் வந்து இப்ப பாருங்க சி திமுக வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் எங்க இருக்காரு? தமிழக வாழ்வுரிமை கட்சியில. அந்த கட்சி எங்க இருக்கு? திமுகவோட கூட்டணியில இருக்கு. ஆனா இவர் வந்து சீமான் வந்து திமுக கட்சி எதிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ரெண்டாவதா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2019 எலெக்ஷன்ல வந்து போட்டியிட்ட மன்சூர் அலிகான வந்து தேனியில போய் போட்டியிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாராம். அவர் வந்து மறுத்ததுக்கு அப்புறம் தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து தேனியில வந்து போட்டாங்களாம். அதாவது டம்மியா ஒரு வேட்பாளரை வந்து அங்கே போட்டாங்களாம். போட்டதுனால வந்து சிறுபான்மையினர் ஓட்டை பிரிச்சதுனால திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காண்டி அவரை வந்து அங்கே போட்டதுனால அங்கே வந்து ரவீந்திரன் வந்து ஜெயிச்சிட்டாரு. அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்ச ஒரே அதிமுக வேட்பாளர் வந்து அவர் தான். சீமான் காசு வாங்கினதுனால அங்கே சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக அவரை வந்து அங்கே போட்டாங்க டம்மி வேட்பாளர். அதாவது இவர் வந்து இவர் என்ன இந்த இன்டர்வியூ முழுக்க என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ் முழக்கம் சாகுல் அமீதுங்கிறவர் தான் வந்து பெரிய அவரை பத்தி நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்றேன். அவர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை துவக்கத்துல இருந்து இன்ன வரைக்கும் பெரிய திட்டமிடல் எல்லாமே பண்ணாரு அப்படிங்கிறாரு. ஆனா இவரை வந்து போட்டதுனால டம்மி வேட்பாளரா போட்டு அங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அவரு ஜெயிக்கிறதுக்கு இவரை வந்து டம்மி வேட்பாளரா போட்டாங்க. இதுவே வந்து அவர் பேசுறதுக்கு ஒண்ணுக்கும் பின்னுக்குமான முரண்பாடா நான் வந்து சொல்றேன். அவரு நல்ல கேண்டிடேட்டர். அதனால அவரை வந்து இவர் டம்மி கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாரு. இவரே வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே அவரு தான் தூணு அப்படின்னு சொன்ன இவரே வந்து டம்மி வேட்பாளர் அங்க போறதுக்காண்டி அவரை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு தான் இவர் 2021 எலெக்ஷன்ல வந்து சீமான் திருவேற்றூர்ல நிக்கிறதுக்கு வந்து காசு வாங்கியிருக்காரு 5 கோடி ரூபாய்க்கு மேல. 50,000 ஓட்டுக்கு வந்து ஓட்டுக்கு 1000 ரூபான்னு சொல்லி காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஓட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து